எபிசோட் 14ல் ரீனா உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமாமா, நீ தப்பாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு ரீனா கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, அன்னைக்கு உனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல, உடனே உன்னோட மூஞ்சி மாறிடுச்சு, அது யாருமா அர்ஜுனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க இல்லைப்பா அது அன்னோன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பாருமா, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ முதல்ல வந்து அர்ஜுன் ஒரு சொல்லக்கூடாத விஷயத்தை வெளியே சொல்லிட்டா நீ கோவப்பட்ட, அது வந்து கண்டிப்பாக நியாயம் தான். ஆனால் ரெண்டாவது அர்ஜுன் மேலே தப்பில்லாத மாதிரி எனக்கு தோணுதுமா, நீ கோமாவில் இருந்தப்போ தவிச்சுட்டாமா, நான் அதை நோட்டீஸ் பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் விஜய் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ரீனா சொல்கிறாங்க, ஆமாப்பா அர்ஜுனோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது தான், என்னோட பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, இனிமேல் எனக்கு பழசை ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு ரீனா சொன்ன உடனே விஜய் சொல்கிறாரு, பழசெல்லாம் அப்படி கிடையாதுமா, ஈஸியாலாம் நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது, மெமரிஸ் புதுசு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கணும், லைஃப் வந்துட்டே இருக்கும், நீ வந்து லைஃப்பில் ஃப்யூச்சரில் வந்து ரிக்ரெட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் உனக்காக சொல்கிறேன், எனக்கும் சந்தோஷம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு நீங்களும் கணேஷ் அங்கிளும் இந்த ஒர்க்கும் இதுதான் என்னோட ரியல் ஹாப்பினஸ், இனிமேல் அதை பற்றி பேசாதீங்கன்னு கிளம்பி போயிடுறாங்க. வேறு பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு அர்ஜுனுக்கு ஒரு மெசேஜாக டைப் பண்ணுறாங்க. ஹோப் யூ டூயிங் குட்ங்கிறாங்க. ஓகே நோ ப்ராப்ளம் அர்ஜுன்கிறாங்க. இப்படி ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக கதிர் கால் பண்ணிடுறாரு. கால் பண்ண உடனே என்ன ரீனா ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆஃப், அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு உடனே அப்படியா சரி அப்போ நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. திருப்பி ரீனா கால் பண்ணுறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு இல்லை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு அவரும் சரி ரொம்ப ஹாப்பியாக சரி நான் லொக்கேஷன் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்றாரு. இங்கே அர்ஜுனும் மதுவும் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. மது ஃப்ரெண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. மதுக்கு நேராக பின்னாடி அர்ஜுன் உட்காந்துருக்காரு. அர்ஜுனுக்கு நேராக பின்னாடி மதுவோட ஃப்ரெண்டு சுனிதா உட்காந்துருக்காங்க. சுனிதா எந்திரிச்சு வந்துட்டு மதுவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிடுறாங்க. மது உடனே இது அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அர்ஜுன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏய் நீ என்ன நினைக்காத, நான் அது நான் இல்லை ஏதாவது தப்பாக நினைக்காதன்னு எல்லாம் தெரியும் அர்ஜுன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொஃபஸர் பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அவங்க வந்து அர்ஜுன் எழுப்பிட்டு நீ வந்துட்டு ஆல்ரெடி அரியர் இருக்குன்னு அந்த ஸ்டூடெண்ட் தானே, படிக்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூடவே மதுவையும் வெளியில் போ அப்படிங்கிறாங்க. மது ஹாப்பியாக வெளியே வராங்க. அர்ஜுன் கொஞ்சம் வருத்தத்தோட வராரு. உடனே வெளியில் வந்துட்டு அர்ஜுன் கிட்ட சூப்பராக இருந்துச்சு, இன்னொரு கேஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அர்ஜுன் நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, அது சுனிதா அப்படின்னு இல்லை எனக்கு தெரியும் அது நீ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா ப்ராங்க் பண்ணேன், ஏன் ஒரு கிஸ் கேட்டால் இவ்வளோ பேனிக் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே ஒரு அழகான பொண்ணு கிஸ் கேட்டால் கொடுக்க மாட்டியா அப்படின்னு எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை மது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு அர்ஜுன். அதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கிஸ் பண்ணணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் ரீனா வந்து லஞ்சுக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரோட கான்வர்சேஷனையும் சைட் பை சைட் காட்டுறாங்க. ரீனா வந்து கதிர் கிட்ட சொல்கிறாங்க, கதிர் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர்கிட்ட நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், பட் அதுக்காக நான் இன்னும் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொல்ல முடியல, எனக்கு இன்னும் நான் மூவ் ஆன் ஆகிறதுக்கு நான் ரெடி கூட ஆகலை, அது உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், எல்லாமே நேச்சுரலாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், எதுவுமே ஃபோர்ஸ்டாக இல்லாமல் ஆர்கானிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிரும் ஓகே அப்படிங்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. இங்கே அதே மாதிரி மது வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உன் பாஸ்ட்னே சொல்லிட்டு இருக்கேன், உன் பாஸ்ட் வந்து உன்னோட ஃபியூச்சருக்கு எடுக்குதுங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குதா, கொஞ்சமாவது மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நான் வந்து உன்கிட்ட பேசுறது ரீனாவை மறக்கிறதுக்காக இல்லை, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுகிறேன், பட் நான் அதுக்காக பேசினேன்னா அது நான் ரீனாக்கு பண்ணுற துரோகம் மாதிரி ஆகிடும், நேச்சுரலாக நடக்கணும், ஒருத்தர் மூவ் ஆன் ஆகிறதுங்கிறது அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் சடனாக உள்ளே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. பட் உன்னோட எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மது சொல்கிறாங்க, பட் நீ எனக்கு நீ என்னை லவ் பண்ணிடுவேங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மது சொன்னோடனே அர்ஜுன் வந்து எனக்கும் சம்டைம்ஸ் அப்படி தோணுது அப்படிங்கிறாரு. உடனே சொல்லிட்ட பார்த்தியா அப்படின்னு மது சொன்னோடனே சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. அப்புறமா அங்கே வந்து ரீனா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக அர்ஜுனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அர்ஜுனுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. கரெக்டாக அதை வந்து அர்ஜுன் பார்த்துட்டு அப்போ மது என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இங்கே ஆர்டி ஹாஸ்பிட்டல்ஸில் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறாங்க. ராகவன் டமலா செக் பண்ணுறாங்க. அப்போ அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கிட்ட கேட்டோடனே அவர் பேர் அரவிந்த் அப்படின்னா அரவிந்த் சார் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. உடனே ஆன்ஜியோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஏன்னா அவருக்கு பிபி எல்லாமே லோ ஆகுது. அப்போ வந்துட்டு அமலா வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு அவரும் ஓகே அந்த பையனும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆன்ஜியோ பண்ணி பார்த்ததில் 4 பிளாக்ஸ் இருக்குது. அப்போ இமீடியட்டாக 4 பிளாக் இருக்குது, 2 பிளாக்ல ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அமலா வந்து அவங்கள்ட்ட பேசினோடனே அவங்களும் ஓகே டாக்டர் நாங்கள் சைன் போட்டு கொடுத்துடலாம் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ராகவன் அமலா சேர்ந்து அந்த சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு பேஷண்ட்டோட பைஸ்டாண்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரதிமேம் வராங்க. ரதிமேம் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னே சர்ஜரி என்னாச்சுன்னே நல்லா அப்படியே முடிச்சிட்டோம் மேம், ஸ்டண்ட் வச்சாச்சு, பேஷண்ட் இப்போ நார்மலாக இருக்காங்க, இன்னும் 2 days அப்சர்வேஷனில் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ராகவ் ஒன்று சொல்கிறாரு, 2 days அப்சர்வேஷன் வச்சு நம்ம அந்த ஸ்டேயை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரக்கை யார் உள்ளே கொண்டு வராங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரதிமேம் வந்து அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளோட ஆதாயத்துக்காக பேஷண்ட்டை தங்க வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக
மானசா என்ட்ரு ஆகிட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், 2 days அப்புறமா ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதி வந்து ஜஸ்ட் மானசா நீ பண்ணுறது தப்புன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா காசினி அவங்களோட ஃப்ரெண்டு காசினிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு உன்னோட அப்பாவோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு எதுக்குன்னு கேட்குறேன். நீ சொல்லடி உங்கள் அப்பாவோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்னு உடனே கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே திவ்யா எங்கேயோ டிக்கெட் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிவிட்டு உன் அப்பாவோட மொபைல் எடுத்து அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், அதை டெலீட் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. அதை கரெக்டாக அந்த பொண்ணு டெலீட் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து செக் பண்ணி பார்த்துடுறாங்க. இதுக்கடையில் திவ்யா வந்துட்டு சித்துக்கு ஒரு அட்வைஸும் பண்ணுறாங்க. நீ எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நான் எதுக்கு சொல்கிறேங்கிறது உனக்கு ஒரு டைமில் புரியும் அப்படின்னு சித்தியும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் திவ்யா எங்கேயோ ஓடி போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.